ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கோல்ஃப் அல்லது போல்ப்ஸ்கிமிட் வினை. இவ்வினையில் ஃபீனால் முதலில் சோடியம் ஃபீனாக்சைடாக மாற்றப்படுகிறது. இது ஃபீனாலை விட கார்பன் டை ஆக்சைடுடன் எலக்ட்ரான் கவர் பதிலிட்டு வேகமாக வினைபடுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது 400 கெல்வின் வெப்பநிலை மற்றும் 4-7 வளிமண்டல அழுத்தத்தில் சோடியம் ஃபீனாக்சைடை அமில நீரார் பகுப்பிற்கு உட்படுத்தும் போது சாலிசிலிக் அமிலம் உருவாகிறது. அதாவது ஃபீனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடை வினைப்படுத்தும் போது சோடியம் ஃபீனாக்சைடு வருது. இவங்க கார்பன் டை ஆக்சைடோட வினைப்பட்டு, அதாவது 400 கெல்வின் வெப்பநிலையில் 4-7 வளிமண்டல அழுத்தத்தில் சோடியம் சாலிசிலேட் உருவாகுது. அப்போது அமில நீரார் பகுப்பிற்கு உட்படுத்தும் போது சாலிசிலிக் அமிலம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம எழுதினா போதும், ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரீமர் டீமன் வினை. அதாவது CHCl3 NaOH முன்னிலையில் ஒரு CHO உடன் ஃபீனால் வினைப்படுத்தும் போது ஆர்த்தோ இடத்தில் CHO தொகுதி இடம்பெறுகிறது. இவ்வினையானது பதிலீடு செய்யப்பட்ட பென்சால் குளோரைடு எனும் இடைநிலை பொருள் மூலமாக நடைபெறுகிறது. ஃபீனால் CHCl3 அக்வஸ் NaOH, அதாவது ஒரு இடைநிலை பொருள் உருவாகுது. இந்த மாதிரி பிராக்கெட் போட்டால் இடைநிலை பொருள் இது நிலையானதல்ல. நெக்ஸ்ட் NaOH கூட வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்டை மறுபடியும் அமிலத்தின் முன்னிலையில் நம்ம வினைப்படுத்த செய்யும்போது சாலிசிலால்டிஹைடு நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்குதுன்னு சொல்ல வராங்க. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.